டேண்ட்ரஃப் வரதுக்கான 4 மெயின் ரீசன்ஸும் எப்படிலாம் அவாய்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்க ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருந்தாலோ இல்லை ரொம்ப ஆயிலியா இருந்தாலோ டேண்ட்ரஃப் வர தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ உங்க ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னா ஹேர் வாஷிங் ஃப்ரீக்வன்சி அதிகம் பண்ணுங்க. அதே ஸ்கேல்ப் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி கோகோனட் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்றது நல்லது. செகண்ட் திங் என்னன்னா ஃபுட்ஸ்ல மெயினா ப்ராசஸ் ஃபுட்ஸ், சுகர் ரிச் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், இது 3 ஃபுட்டுமே யார் யாருக்கெல்லாம் டேண்ட்ரஃப் தன்மை அதிகமா இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. தேர்ட் திங் என்னன்னா லைஃப் ஸ்டைல்ல மெயினா எக்ஸசிவ் கோம்பிங், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் லைக் ஹேர் ஜெல்லோ, சீரமோ உங்க ஹேர்ல மட்டும் யூஸ் பண்ணாம உங்க ஸ்கேல்ப்லயும் பட்டுச்சுன்னா அது இரிட்டேட் ஆயிட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் திங் என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஃபங்கல் ஓவர் க்ரோத். மலசீஷான்ற ஃபங்கஸ் எல்லா ஸ்கேல்ப்லயுமே இருக்கும். அது சில டைம்ல லைக் வின்டர் சீசன்ல உங்களுக்கு வந்து அது ஓவர் க்ரோத் ஆயிடும். ஸோ அது ஓவர் க்ரோத் ஆச்சுன்னா சீபம்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ஆயில் உங்க ஹேர்ல இருக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணி ஒலிக் ஆசிட்ன்ற சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் இரிட்டேட் பண்ணி உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர தன்மையை அதிகமாகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு மெடிக்கேட்டட் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ, பை.